திருவண்ணாமலையில் ஆந்திர மாநில இளம்பெண்ணை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த காக்கிகள் செயல் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை கிழக்கு போலீஸ் ஸ்டேஷனில் கான்ஸ்டபிளாக பணியாற்றி வந்தவர் சுந்தர். இவரும் மற்றொரு கான்ஸ்டபிளான சுரேஷ்ராஜ் என்பவரும் கடந்த 29ஆம் தேதி இரவு திருவண்ணாமலை ரிங் ரோட் பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு வாழைத்தார்களை ஏற்றிக்கொண்டு சரக்கு வாகனம் ஒன்று வந்துள்ளது. அந்த வாகனம் பைபாஸ் சாலையில் உள்ள ஏந்தல் கிராமம் சந்திப்பு பகுதியில் வந்தபோது அங்கு ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த 2 காவலர்கள் அந்த வாகனத்தை தடுத்து நிறுத்தி சோதனை மேற்கொண்டுள்ளனர். அப்போது அந்த வாகனத்தில் 20 வயது இளம்பெண்ணும் அவரது உறவினரான 45 வயது பெண்ணும் இருந்துள்ளனர். இரவு நேரத்தில் எதற்காக 2 பெண்களை வேனில் அழைத்து வருகிறாய் என போலீசார் டிரைவரிடம் விசாரித்துள்ளனர். அதற்கு இருவரும் தாய்மகள் எனவும் கோயில் சாமி தரிசனம் செய்ய விரும்பியதால் வேனில் அழைத்து வந்ததாக டிரைவர் தெரிவித்துள்ளார். ஆனால் அவரது பதிலில் திருப்தி அடையாத கான்ஸ்டபிள்கள் சுந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோர் வேனில் இருந்து 2 பெண்களையும் கீழே இறக்கி விசாரித்துள்ளனர். அதற்கு அந்த இளம்பெண் தன்னுடைய சித்தியுடன் கோயிலுக்கு வந்ததாக தெரிவித்துள்ளார். அப்போது அங்கிருந்த கான்ஸ்டபிள்கள் இருவரையும் ஸ்டேஷனுக்கு விசாரணைக்கு அழைத்து செல்வதாகவும் வாழைலோடு இறக்கிவிட்டு அழைத்து செல்லுமாறும் டிரைவரிடம் தெரிவித்துள்ளனர். பின்னர் கான்ஸ்டபிள்கள் அந்த 2 பெண்களையும் தனித்தனியே பைக்கில் உட்கார வைத்து திருவண்ணாமலை வேட்டவளம் சாலையில் உள்ள சவுக்கு தோப்பிற்கு அழைத்து சென்றுள்ளனர். அந்த நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத நேரம் பார்த்து சித்தியின் கண்ணெதிரே இளம்பெண்ணை போலீசார் சுரேஷ்ராஜ் மற்றும் சுந்தர் ஆகியோர் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர். தொடர்ந்து அந்த பெண்களை மிரட்டிய போலீசார் அவர்களை அங்கேயே விட்டுவிட்டு தங்களுடைய 2 வீலரில் புறப்பட்டு சென்றுள்ளனர். இதனிடையே உடல்நலம் பாதிக்கப்பட்ட அந்த இளம்பெண் அங்கேயே மயங்கி விழுந்ததால் அவரது சித்தி கதறி அழுதுள்ளார். இதைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் பாதிக்கப்பட்ட பெண் திருவண்ணாமலை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். பின்னர் தகவல் அறிந்த திருவண்ணாமலை எஸ்பி சுதாகர் மற்றும் ஏஎஸ்பி சதீஷ்குமார் ஆகியோர் மருத்துவமனைக்கு சென்று பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் விசாரணை நடத்தினர். தொடர்ந்து அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் திருவண்ணாமலை மகளிர் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். இதையடுத்து திருவண்ணாமலை கிழக்கு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சுந்தர், சுரேஷ்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். கைது செய்யப்பட்ட சுந்தர் சமீபத்தில் ஒழுங்கு நடவடிக்கையால் வெளி மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது.